வீரன். அத்தியாயம் 70. இதுபோன்ற கதைகளை கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கிரகத்தில் இருக்கும் அரக்கர்கள் மிகவும் மோசமானவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கும் அரக்கர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். அந்த பிரபஞ்ச சக்தி படைத்த ஆயுதம் பிரகஸ்தனின் கையில் செல்லவில்லை என்றால் அவன் சாதாரண ஒரு கடவுள் மட்டுமே. ஆயுதம் சென்றால்தான் அவன் பிரபஞ்சங்களை ஆளும் கடவுளாக மாறிவிடுவான். அது எங்கே இருக்கு என்று தெரிய வேண்டுமென்றால் அதற்கு என் உயிர் வேண்டும். என் உயிர் என்னை விட்டு பிரியும் நேரத்தில் நான் உருவாக்கிய ஆயுதங்கள் அனைத்தும் என்னிடம் வரும். அவன் என்னை தேடி கொல்ல வருவான் என்றுதான் அவர் இங்கு என்னை சிறை வைத்தார். இங்கு இருக்கும் சூழ்நிலையை சாதாரண கடவுள்களால் அவ்வளவு எளிதில் சமாளிக்க முடியாது. இந்த வானுயர்ந்த விண்வெளியை அடுக்கு கொண்ட கோட்டைக்குள் வர முடியாது என்று கூறி பெருமூச்சு விட்டார். அப்படியென்றால் அந்த பிசாசு அரக்க கடவுள் பிரகஸ்தனை கொல்ற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணுமா என்றான். அவர் சிரித்தபடியே, செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் மட்டும் அவனுக்கு சாதாரண ஆயுதத்தை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லலைனா அது இப்படிப்பட்ட ஆயுதமாக மாறியிருக்காது என்றவர், சரி நீ சொல்லு, நீ யார், உன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றார். என்னை பற்றி சொல்ல எதுவும் இல்லை. நான் என் நகரை காப்பாற்ற போராடுகிறேன். ஆனா இங்கு வந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. என் நகரம் என்ன நடந்திருக்கும் எனக்கு ஒன்னும் புரியல என்றான். அதற்கு விஸ்வகர்மா, கவலைப்படாதே, நான் நீ எங்கிருந்து எப்போது வந்தாயோ அங்கு அனுப்புகிறேன். நீ இங்கு இருக்கும் காலம் அனைத்தும் உனது நிகழ்வுலகில் மாற்றப்படாது. நீ வந்தது விண்வெளி வெடிப்புகளின் மூலமாக, அதாவது எனது பரிணாமம் மூலமாக வந்திருக்கிறாய். எனது பரிணாமத்திற்கு காலமும் நேரமும் கட்டுப்பாடில்லை. ஆகையால் நான் மீண்டும் உன்னை அந்த இடத்திற்கு அதே நேரத்திற்கு அனுப்ப முடியும். அதற்கு முன் நீ வந்ததற்கு உனக்கு சில சிறிய வெகுமதிகளை கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்றார். என்ன சொல்றீங்க என்று ஆதித்யா ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கேட்டான். ஆதித்யாவை நோக்கி தனது கைகளை இடமிருந்து வலதுபுறமாக அசைத்தவர் ஆதித்யாவை பார்த்து, உன் உடலில் இருக்கும் மெரிடியன் கோடுகள் மற்றும் சக்கரங்களை நான் உனக்காக முழுமை பெற செய்ய முடியும். உனது உடல் பலத்தையும் என்னால் அதிகப்படுத்த முடியும். ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்யணும் என்றார். என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்க, தக்ஷணனிடம் நான் ஒரு வேலையாகத்தான் இங்கிருந்து வெளியே அனுப்பியிருந்தேன். அவன் அதை எனக்கு செய்வதற்கு முன் உன்னிடம் ஐக்கியமாகிவிட்டான். எந்த சூழ்நிலையில் அவன் உன்னிடம் இணைந்தான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் கொடுத்த வேலையை அவன் முடித்தானா என்று எனக்கு தெரிய வேண்டும். அதை பற்றி ஏதேனும் உன்னிடம் கூறினானா என்று கேட்டார் விஸ்வகர்மா. அதற்கு ஆதித்யா நீண்ட நேரம் யோசித்தவன். அவரது சிந்தனையை நான் முழுமையாக பார்த்தவரை நீங்கள் கூறியதாக அவரிடம் எந்த ஒரு செய்தியும் இல்லை. சொல்லப்போனால் உங்களை சந்தித்த நினைவு கூட அவருக்கு இல்லை என்று சொன்னார். அதை கேட்ட விஸ்வகர்மா அதிர்ச்சியாக, அப்படியென்றால் எப்படி? எனது நினைவை அழித்திருக்கிறான் என்றால் யார் செய்திருப்பார்கள்? ஒருவேளை அந்த ஆயுதம் என்னிடம் திரும்ப வரக்கூடாது என்று எண்ணி கடவுள்கள் யாரேனும் செய்திருப்பார்களா? யாராக இருக்கும்? என்னவாக இருக்கும் என்று யோசித்தார். என்ன சொல்றீங்க என்று ஆதித்யா கேட்க, இல்லை இல்லை, ஒண்ணுமில்லை, சரி என்று கூறி அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்து மீண்டும் ஆதித்யாவை நோக்கி கைகளை காட்டினார். அவனது உடலின் ஆடை மற்றும் உருவம், சக்தி என அனைத்தும் பன்மடங்கு மெருகேறின. ஆதித்யா எதிர்பார்க்காத அளவிற்கு அவன் உடலில் இரத்தம் சூடேற நவசக்கரங்கள் சுற்றுவதை உணர்ந்தான். அவனது ஆரம்ப மூலாதாரம் முதல் அனைத்து சக்திகளும் பெருக்கெடுத்து பெரும் வெள்ளத்தில் ஓடுவது போல் உணர்ந்தான். இவ்வளவு சக்தியை அவன் உணர்ந்ததில்லை. அவனிடம் சக்தியின் பெருக்கை உணர்ந்த விஸ்வகர்மா, உன்னிடம் ஏதோ ஒரு தனித்துவமான சக்தி இருக்கு. நான் உனக்கு அளித்த சக்தியை விடவும் 10 மடங்கு அது உன்னை மேம்படுத்தி காட்டுகிறது. சரி, ஒருவேளை தக்ஷணனின் நினைவாற்றலின் நான் கூறிய அந்த உதவி உனக்கு தெரிந்தால் உடனே இங்கு வா. என்ன உதவி என்று கேட்க, புன்னகைத்த விஸ்வகர்மா, நான் அதை மீண்டும் என் வாயால் கூறினால் தண்டிக்கப்படுவேன். முன்பொரு முறை கூறியதால் தான் தக்ஷணனை நான் நிரந்தரமாக இழந்தேன். அவன் எனது ஆன்மீக ஆன்மாவாக இருந்தாலும் நான் சொல்லும் வேலைகளை செய்து முடிப்பதில் அவன்தான் சரியானவன். அவனை இழந்தது எனக்கு ஒரு பெரும் துயரம்தான். இருப்பினும் உன்னிடம் இருக்கும் அந்த மாணிக்க விண்வெளியை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறி ஆதித்யாவை நோக்கி கைகளை காட்டி அப்படியே மேலே இருக்கும் விண்வெளிக்குள் அவனை அனுப்பினார். ஆதித்யாவும் தலை வணங்கி, மிகவும் நன்றி ஆசிரியரே, உங்களது உதவியை நான் மறக்க மாட்டேன் என்றான். புன்னகைத்த விஸ்வகர்மா, நான் ஆசிரியர் அல்ல, கடவுள் என்று கூறி புன்னகைத்தார். விஸ்வகர்மா ஆதித்யாவை பார்த்து, சரி, நீ உனது நேரத்திற்கு செல்.
என்று கூறியபடி அவனை அந்த பிரபஞ்ச அடுக்குகளுக்குள் அவர் தூக்கி எறிந்தார். நன்றி ஆசிரியரே என்று அவன் செல்லும்போதே கத்தினான். பிறகு அவன் அந்த விண்வெளி அடுக்குக்குள் நுழைந்தான். தூரத்தில் இருந்து பார்க்க சிறிய வரைபடம் போல் காட்சியளித்த அந்த பிரபஞ்சங்கள் திடீரென ஆதித்யாவின் மீது அழுத்தத்தை கொடுக்கத் தொடங்கின. அவன் பல மடங்கு வேகமாக உறிஞ்சப்படுவது போல் உணர்ந்தான். எங்கெங்கோ செல்வது போலிருந்தது. அவன் கண்கள் சுழல, கைகள் உதற, உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்தியின் மாற்றம் ஏற்பட்டது. திடீரென அவன் சகதிக்குள் தன் கையில் ஈட்டியுடன் நின்ற நிலையில் இருப்பது தெரிந்தது. அவன் ஒரு கையில் அந்த கடவுளை கொல்லும் ஆயுதமும் மறு கையில் மாணிக்க விண்வெளி கல்லும் இருந்தது. அவனைச் சுற்றிலும் நீல நிற விண்வெளி சக்திகள் சுற்றி கொண்டு அவன் அருகில் எந்த ஒரு சக்தியும் வராமல் விலக்கி இருந்தது. அவன் இப்போது மிகவும் புதுமையாக உணர்ந்தான். அவனிடம் இருக்கும் சக்தியை அளவிட முடியாதது போலிருந்தது. அந்த மாணிக்க கல்லை அப்படியே மறைத்து வைத்தவன் தன் கையை முன்னே நோக்கி நீட்டினான். தங்க நிற ஒட்டுண்ணி அரக்கனை பார்த்து அவன் கையை நீட்டினான். ஆக்ரோஷமாக இருந்த அந்த தங்க ஒட்டுண்ணி இவனிடம் இருக்கும் சக்தியைக் கண்டு அஞ்சத் தொடங்கியது. அது இவனிடமிருந்து வரும் சக்தியைக் கண்டு திடுக்கிட்டு அங்கிருந்து தப்பி வேகமாக செல்ல முற்பட ஆதித்யாவின் ஈர்ப்பு சக்தி அந்த அரக்கனை வேகமாக அவனிடம் இழுத்தது. ஸ்விஷ் என்ற சத்தத்துடன் ஆதித்யாவின் கைக்கு வந்த அந்த தங்க ஒட்டுண்ணி கிட்டத்தட்ட 1 அடி நீளம் கொண்டதாக இருந்தது. அதை ஒரு நொடியில் தன் கைகளால் நசுக்கிய ஆதித்யா அந்த இடத்தை விட்டு பறந்து மேலே வந்தான். அவன் வரும்போது அவன் கையில் இருந்த அந்த கடவுளை கொல்லும் ஆயுதம் மறைந்திருந்தது. வெறுமனே சேற்றிலிருந்து வெளியே வந்த ஆதித்யா யாழி, டிராகன் பீஸ்ட் மற்றும் 2 ஓநாய் அரக்கர்கள் முன் வந்து நின்றான். யாழி டிராகன் பீஸ்ட் நடுங்கிய நிலையில் தரையில் படுத்திருந்தது. அது ஆன்மீக ஆத்ம கடலின் சக்தியினால் வெகுநேரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் ஆதித்யா விண்வெளியை தாண்டி செல்லும்போது அவனுடைய மனதிலிருந்த அத்தனை சக்தியும் அவனுடைய ஆன்மீக ஆத்ம கடலிலிருந்து வெளியே வந்திருந்தது. புண்ணிய ஞான ஒளி விஸ்வகர்மாவால் இப்போது அவனுடைய உடலுடன் இணைக்கப்பட்டது. அதனால் மீதமிருந்த கடவுளை கொல்லும் ஆயுதம், மாருதி மற்றும் டிராகன் பீஸ்ட் 3ம் வெளியேறின. ஆனால் மர்மமான மூங்கில் மலர் மற்றும் அந்த கல்குழந்தை 2ம் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலில் மறைக்கப்பட்டன. இந்த விஷயம் ஆதித்யாவிற்கு தெரியவில்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்று அந்த டிராகன் பீஸ்ட் பெண்ணை கேட்டான். கை கால்களில் ரத்தம் வடிந்த நிலையில் அது அப்படியே அமர்ந்திருந்தது. உனது ஆன்மீக ஆத்ம கடல் என்னாச்சு? உடைஞ்சிருச்சா? அதனுடன் எனக்கு இருந்த தொடர்பும் இல்லையே என்றது. அதை கேட்டு ஆதித்யா, என்ன சொல்ற என்றான். ஆமாம், நான் எதையோ புதுமையாக உணர்கிறேன் என்று யாழி சொல்லி முடிக்கும்போது மீண்டும் ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து ஒரு தங்க நிற எழுத்துக்கள் சங்கிலி போல் வெளியே வந்து அது மாருதி மற்றும் டிராகன் பீஸ்டின் நெற்றிகளில் புகுந்தது. மீண்டும் அவர்கள் ஆதித்யாவுடன் ஒப்பந்தம் போட்டது போல் அவனுடைய ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் இணைந்தனர். அதை கண்ட பீஸ்ட் அதிர்ந்தது. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு என்றது. டிராகன் பீஸ்டின் மாற்றத்தை பார்த்த ஆதித்யாவும் ஆச்சரியமாக, என்ன சொல்ற என்று கேட்டான். எப்படி நீ இந்த நிலையை அடைந்தாய் என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் ஆதித்யாவிடம் கேட்டது. ஆதித்யா எழுந்து தன் கை மற்றும் கால்களை அசைத்து, என்ன நிலையை நான் அடைந்தேன் என்றான். அதற்கு டிராகன் பீஸ்ட் அதிர்ச்சியாக, நீ எப்படி 34 மெரிடியன்கள், நவசக்கர சக்தியில் 7 சக்கர சக்தி, அதில் எப்படி முழுமை பெற்றாய்? இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் யாரும் பெற்றிடாத சக்தியை எப்படி நீ கண்ணிமைக்கும் நொடியில் அடைந்தாய் ஆதித்யா என்றாள். அப்போதுதான் விஸ்வகர்மா கூறியதை எண்ணி பார்த்தான். உனக்கு நான் ஒரு பரிசு வழங்குகிறேன், உனது சக்திகளை மேம்படுத்த என்று கூறியதை. அவர்தான் இதை செய்திருக்க வேண்டும். அப்போது அவர் விளையாட்டாக கூறியிருப்பார் என்றுதான் எண்ணினேன். ஆனால் உண்மையாகவே அவர் கூறியபடி செய்திருக்கிறார் என்று எண்ணினான். அந்த சக்தியின் அழுத்தம் டிராகன் பீஸ்ட் மீது இருந்ததால் இனி அது ஆதித்யா கூறும் எந்த ஒரு கட்டளையும் மறுக்க முடியாது. அவன் பீஸ்டை நீ சாக வேண்டும் என்று கட்டளையிட்டால் உடனே அது அதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த அளவிற்கு அதன் மீது ஆதித்யாவின் சக்தியின் அழுத்தம் இருந்தது. இது அனைத்தும் மாருதிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் மாருதி ஆதித்யாவுடன் இணைக்கப்பட்ட காரணத்தினால் அதன் உடலில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. அதைக் கண்ட மற்ற 2 அரக்கர்கள், என்ன ஆச்சு இதுக்கு? இது ஆன்மீக ஆத்மசக்தி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் இதன் உடம்பில் ஏற்பட்டு கொண்டே இருக்கு என்று எண்ணிக்கொண்டு அவர்களை பார்த்தனர். யாழி தன் உருவத்தை பெரிதாகியது.
இவ்வளவு நேரம் தங்க நிறத்தில் வெறும் ஒளி போல் இருந்த மாருதியின் முகம் உருவமாக தோன்ற ஆரம்பித்தது. வெறும் ஆத்ம சக்தியாக இருந்த அதன் உருவம் இப்போது உண்மையான உருவம் கொண்டு மிருகமாக தோன்றியது. அதன் மீது கவசங்கள், கொம்புகள், வாலின் நீளம் என அனைத்தும் ஒரு உண்மையான யாழி உருவத்தை எடுத்திருந்தது. இதைக் கண்டு ஆதித்யாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. யாழி, நீ மீண்டும் உனது புனித உருவத்தை பெற்றுவிட்டாய் போல இருக்கே என்றான். யாழி கர்ஜிக்கும் ஒரு குரலை வெளியிட்டு, ஆமாம் பிரபு என்றது. என்னால் நேரடியாக என்னுடன் பேச முடியுமா இப்போது என்று கிடக்க, உங்களிடமிருந்து வரும் சக்தி என்னை இவ்வாறு மாற்றி இருக்கிறது. நீங்கள் முழுமையான 7 சக்கர சக்தியை அடைந்துள்ளீர்கள் என்று கூறியது. பிறகு டிராகன் பேஸ்ட் புறம் திரும்பிய ஆதித்யா, கவலைப்படாதே, உன்னையும் நான் சரி செய்கிறேன் என்று கூறி டிராகன் பீஸ்ட் நோக்கி தன் கைகளை காட்டி தன் கைகளில் பச்சை வண்ண சக்தியை வரவழைத்து அதை நோக்கி அசைத்தான். அப்போது அவனது கைகளிலிருந்து பச்சை நிற சக்திகள் எதிரே நின்ற டிராகன் பீஸ்ட் மீது பட்டது. அதைக் கண்டு டிராகன் பீஸ்ட் அதிர்ச்சியடைந்தது. இவனிடம் இருக்கும் அனைத்து நுட்பங்கள் மற்றும் சக்திகள் முழுமையான சக்தியை பெற்றிருக்கிறது. எப்படி இந்த மாணிக்க பிரபஞ்ச வெடிப்பு கல்லிடம் அந்த அளவிற்கு சக்தி இல்லையோ? எங்கு சென்றான் இவன்? என்ன நடந்தது? எதுவுமே எனக்கு புரியவில்லையே என்று ஆச்சரியமாக ஆதித்யாவை பார்த்து, நீ எங்கு போனாய்? எப்படி உன்னால் இதெல்லாம் முடிந்தது என்றது. அதற்கு ஆதித்யா சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் கேட்காத, எப்படியோ எனக்கு இது கிடைச்சிருச்சு, என்னுடைய இலக்கு அடைஞ்சிட்டேன், இனிமே நான் எதுக்கு இங்க வந்தேன் எனும் காரணத்தை கண்டுபிடிக்கணும் என்று கூறி அவன் திரும்பி பின்புறத்தில் தூரத்தில் இருக்கும் மிகப்பெரிய பனிசுவரை பார்த்தான். சரி, இப்ப நமக்கு நேரமில்லை, உடனே நாம் அங்கு போகலாம், வாங்க என்று கூறியவன் தனது ஆன்மீக ஆத்மக்கடலில் இருக்கும் அந்த மாணிக்க பிரபஞ்ச படிக கல்லின் சக்தியை பயன்படுத்தினான். இங்கு மறைந்தவர்கள் திடீரென அந்த பனிப்பிரதேச நுழைவாயில் முன் தோன்றினர். இது அவர்களுக்கு பெருத்த அதிர்ச்சி அளித்தாலும் அவர்கள் அனைவரும் எதுவும் பேச முடியாமல், என்ன விண்வெளி இடமாற்று சக்தியை இவ்வளவு எளிதாக பயன்படுத்துகிறார் என்று அந்த 2 ஓனான் அரக்கர்களும் எண்ணினர். ஆதித்யாவும் தன் கைகளில் நெட்டி முறித்தவன், உள்ள போய் ஒரு ஆட்ட வேண்டியதுதான் எல்லோரையும். இனிமேல்தான் இந்த ஆதித்யாவோட ஆட்டத்தை இந்த உலகம் பார்க்கப் போகிறது என்று கூறிய ஆதித்யா தன் அருகில் கம்பீரமாக 10 அடி உயரத்தில் நின்று கொண்டிருந்த யாழியின் மீது ஏறி அமர்ந்தான். அவன் பின்னே நின்ற டிராகன் பீஸ்ட் குழந்தையும் அதில் ஏறி அமர்ந்திருக்க 2 ஓனான் உருவில் இருக்கும் அரக்கர்கள் அவனை பின்தொடர்ந்து நடந்தனர். அனைவரும் அந்த பனிப்பிரதேச நுழைவாயிலுக்குள் நுழைந்தனர். ஆதித்யாவுக்கு இப்போது வெறும் சக்தி மட்டும் அதிகமாக கிடைக்கவில்லை, பக்குவமும் யோசிக்கும் திறனும் சண்டை பயிற்சியும் என அனைத்திலும் சிறந்தவனாக இருந்தார். இதற்கு அனைத்திற்கும் காரணம் அவன் பல 100 ஆண்டுகள் அவனுடைய ஆன்மீக ஆத்மா அந்த அரக்கர் உலகத்தில் வாழ்ந்ததுதான். அங்கு ஏற்பட்ட காலத்தின் பாதிப்பு ஆதித்யாவின் பயிற்சி மற்றும் அவனது அனுபவத்தை அதிகப்படுத்தி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஆதித்யா விஸ்வகர்மாவிடமிருந்தும் பல விஷயங்களை கற்றிருந்தால் அவன் மிகவும் சிறந்த பல தற்காப்பு மற்றும் சிறப்பு கலைகளை இப்போது அவனிடம் இருந்தது. இவ்வளவு கலைகளை கற்றிருந்தும் அவன் செல்லும் பனிப்பிரதேசத்திற்குள் அவன் எப்படி தாக்கு பிடிக்கப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இவன் அடைந்திருக்கும் சக்தி அதே சக்தியை அடைந்த நபர்கள் அந்த பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு இருக்கும் மர்மமான சூழ்நிலை. அந்த சக்தி அந்த பிரதேசத்தில் வாழும் அனைவரின் பலத்தையும் ஆக்ரோஷத்தையும் அதிகப்படுத்தும். ஆக்ரோஷமும் சக்தியும் அதிகம் தேவைப்படுவது மிருகம் என்பதால் தான் அங்கு அரக்கர்கள் வாழத் தொடங்கினர். அப்படி அந்த பனிப்பிரதேசத்தில் என்ன சக்தி இருப்பதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீரன் குமார் ஸ்டோரி சேனலில்.